நியூயார்க் தமிழ் சங்கம் இருக்கிறது, சிக்காகோல இருக்கிற சங்கம் வச்சிருக்காங்க, டெக்சாஸில் சங்கம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஊரா சங்கம் வச்சிருக்காங்க. மலையாளத்தம் வச்சிருக்கான், தமிழன் வச்சிருக்கான், குஜராத்தி வச்சிருக்கான். எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஏதாச்சும் ஒரு சங்கத்துல இருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? இவங்க அனைவரும் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போனவர்கள் கிடையாது. பலரையும் வந்து ஏமாற்றி கொண்டு போயிருக்கிறார்கள். இது ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ உண்மை நிலை தெரிஞ்ச அந்த நபர்களுக்காச்சும் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணீங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் வந்து அங்க போய் நீங்க கொஞ்சம் செல்வந்தர் ஆன உடனே நீங்க வந்து ரிப்பப்ளிகனா மாறிடுங்க. அதன் பிறகு என்ன, ஐயோ அங்கிருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி தவறா வர்றாங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி அனுப்புங்கன்னு வந்துதான் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இதை விட மோசமான ஒரு மனநிலை வந்து ஒரு இந்தியனுக்கு ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஸ்கம் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கின்ற நபர்கள். இது ஒரு 10 வருஷத்தினுடைய அச்சீவ்மெண்டாக நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய அச்சீவ்மெண்டாக நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இழிவுபடுத்தும் விதமாக என்னுடைய அந்த எக்ஸ் பதிவுல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொண்டு வரலாமான்னு கேட்டதுக்கு வந்து அனைவரும் இல்லீகல்ஸ் என்று சொல்கிறார்கள். நான் கூறுறாங்க, நோ ஹியூமன் பீயிங் இஸ் இல்லீகலுங்க. இர்ரெகுலர் ரூட்ஸ்ல போய் அங்கங்க பழைக்க பார்க்கின்ற நபர்களை பார்த்து நீங்க இல்லீகல் என்று பேசுவது ஏதோ அமெரிக்கக்காரன் பேசுற மாதிரி இருக்கிறதே. இது உங்களுக்கு கொச்சையா இல்லையா நான் கேட்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இன்ன வரைக்கும் இத்தனை வருஷ காலத்திலையும் அமெரிக்கா இந்த விதத்துல இந்தியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்களா, அனுப்பலையா? கிடையவே கிடையாது. அனுப்பி இப்பதான் இது வெளிச்சத்துக்கு வருதா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளைட்ல போட்டு ஒரே ஒரு டாய்லெட் இருக்கின்ற ஒரு பிளைட்ல வந்து 104 பேரை அடைச்சு, அதுவும் வந்து எந்திரிக்க முடியாம தலையில எல்லாம் ஒரு கருப்பு இது போட்டு யாருக்குமே ஒண்ணும் தெரியாத ஒரு நிலையில் வந்து யாரையுமே அனுப்புனது கிடையாதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது.